ஆண்டவர் இயேசுவில் பிரியமானவர்களே, நம்முடைய அன்பு தாய்க்கும் நாம் நேரம் எடுத்து அவருடைய பரிந்துரை வழியாக இன்றைய திருப்பலியில் ஜெபிக்க வந்திருக்கிறோம். இருந்தாலும் திரு அவை இந்த நாட்களில் மறை சாட்சிகளை நமக்கு முன்னால் மாதிரிகளாக கொடுத்திருக்கிறது. அந்த வகையில் இன்றைய நாளில் புனித அருளானந்தர்னு சொன்னால், நாளைக்கு எந்த புனிதை யாருக்காவது எதுவும் ஐடியா இருக்கா? நாளைக்கு எந்த புனிதைன்னு யாரோ சரியாக சொல்கிறீங்க? யார்? புனித ஆகத்தா. வெறும் 20 ஆண்டுகள் வாழ்ந்த ஒரு இளம் பெண், ஒரு கன்னி. ஐ பிலாங் டு காட், அவ்வளவுதான். நான் கடவுளை, இயேசுவை சார்ந்தவள்னு சொல்லி 20 வயதில் மிக அதிகமான வேதனைகளை, பாடுகளை எல்லாம் அனுபவித்து இறந்த ஒரு மறைசாட்சி. பொதுவாக நாம் நம்முடைய புனிதர்களின் பெருவிழாக்களில், கொண்டாட்டங்களில் மறையுரை வச்சு முடிச்சுட்டு கடைசி என்ன சொல்லுவோம்? இந்த புனிதரை போல நாமும் வாழ முயற்சி செய்ய. அப்படி தான் முடிப்போம், அப்படி தானே? ஒருவேளை போன மாதம் வனத்தந்தோணியார், அப்படி தானே வளைச்சி பொங்கல் வச்சுருப்போம். கடைசி என்ன சொல்லியிருப்போம்? வனத்தந்தோணியாரை போல எளிமையாக வாழ்வதற்கு ஆண்டவரே, தவ முயற்சியை செய்வதற்கு எங்களுக்கு பலன் தாங்கன்னு சொல்லுவோம். அதுக்கு முந்தின மாதம் என்ன பண்ணியிருப்போம்? டிசம்பரில் சவேரியாரை கொண்டாடி, சவேரியாரை போல ஆண்டவரே உமக்கு நாங்கள் ஊழியம் செய்யணும் சொல்லி ஜெபிச்சிருப்போம். இப்படி ஒவ்வொரு புனிதரை குறித்து நாம் தியானிக்கிற பொழுதும் கடைசியாக ஏதாவது ஒரு செய்தி எடுத்து அதை நான் வாழ்வாக்க வேண்டும்னு சொல்லுவேன். இன்னைக்கும் நாளைக்கும் மறை சாட்சி இருக்காங்க. இது எப்படி முடிக்கிறது? ஆண்டவரே, என்னையும் அவர்களை போல மறை சாட்சியா முடிச்சிருப்பா. யாராவது ஜெபிப்போமா? யாராவது ஜெபிப்போமா? அப்படியாவது நானும் அவரை அருளானந்தரை போல கழுமரத்தில் சாகணும், நானும் ஆகத்தம்மாவை போல பாடுகள்லாம் பட்டு சாகணும், யாராவது சொல்லுவோமா? நல்லா வாழ்ந்து இறந்த புனிதரை பார்த்துக்கிட்டு அவரை போல இருக்கணும்னு சொல்லுவோம். யாராவது இறந்து போனாங்கன்னு சொன்னால் அவங்களுக்காக நன்றி சொல்லிட்டு என்ன செய்வோம்? அமைதியாய் கடந்து போயிடுவோம். ஆனால் மறைசாட்சிய வாழ்வை நம்மால் வாழ முடியும் என்பதுதான் உண்மை. நம்முடைய புரிதல் என்பது என்ன? மறைசாட்சி என்பது ஒரு மனிதன் கடவுளுக்காய், இயேசுவுக்காய் இரத்தம் சிந்தி சாவது என்கின்ற நிலையில் திரு அவை ஒரு எளிய வரையறையை கொடுத்திருக்கிறது. இயேசுவுக்காய், நம்பிக்கைக்காய் இரத்தம் சிந்தி இறக்கிறவர்கள் மறைசாட்சிகள். அப்படி இல்லை, அது அந்த காலத்தில். இந்த காலத்தில் மறைசாட்சியம் என்பதற்கு நாம் புதிய விளக்கத்தை கொடுக்க வேண்டும். ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் பாருங்கள்.